நீங்கள் பேசும்போது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. அன்னை இந்திரா காந்தி, ஒரே மேடையில் தலைவரும் அன்னை இந்திரா காந்தியும் இருக்கிறார்கள். கடைசியாக இந்திரா காந்தி அவர்கள் பேச வேண்டும், இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட காங்கிரஸுடைய தலைவர். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலில் பேச எழுகிறார், அவர் கையை பிடித்துக் கொள்கிறார். நீங்கள் பேசினா கூட்டம் கலைஞ்சிரும், ஆகவே நான் விடமாட்டேன் என்பதை புரிந்து கொண்டு இந்திரா காந்தி அவர்கள் அன்றைய தினம் அவ்வளவு ஒரு நட்புறவு. அதை தான் நீங்கள் சொன்னீங்க, இந்திராவும் அம்மாவும், அதற்கு பின்னால் அம்மாவும் ராஜீவ் காந்தியும், இப்படித்தான் அந்த களம் இருந்தது. இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஒரு 10% இருக்குன்னு என்னுடைய அன்புக்குரிய நண்பர் சொல்கிறார். நான் கால்குலேஷனில் ரொம்ப தரவு சார், 10% வாங்கலை நாடாளுமன்றத்தில், நீங்கள் எங்கே வேணால் கொடுங்க, நான் கணக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் இப்போ அவர் அருணன் சார் சொன்ன மாதிரி ஒரு பேசிக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்த தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்தார்கள். அங்கே இருந்து தான் தலை காவேரியாக அவர் விளங்கினார். அதற்கு பின்னாலே பல கட்சிகள் உருவெடுத்தது. ஆனால் தந்தை பெரியாரை தரக்குறைவாக பேசுகிறார், தேவையில்லாமல் ஒருவர் பேசுகிறார். ஆனால் பேசுகிறவர் பின்னால் பிஜேபி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதா? அவருக்கு சந்திலே சிந்து பாடுகின்ற திரு அண்ணாமலை அவர்களை நான் பார்த்து வேதனைப்படுகிறேன். அதற்கு பின்னாலே எச் ராஜா இவருக்கு மூல குழம்பு இருக்குன்னு ஒரு காலத்தில் சொன்னவர் இப்பொழுது என்ன வேண்டுமானாலும் உதவி செய்கிறேன் என்கிறார். இது எங்கே போய் முடியும்? ஒரு சீமானை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி பின்னே போகின்ற நிலைக்கு வந்து விட்டதா? சரி, எம்ஜிஆருக்கு வந்துடுவோம். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். எம்ஜிஆர் சார் தலைவர் பேரை சொல்லிடலாம், மோடி முதல்லே சொல்லிட்டார். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருந்தப்போ லோக் நேத்தரின்னு சொன்னார். யார்? அமித்ஷா. லோக் நேத்தரின்னு சொன்னார், ஹிந்தியில் சொன்னார். தலைவரை பாராட்டினார், பூ போட்டார். இதையெல்லாம் எத்தனையோ கட்சிகள் செய்தாக்கி விட்டது. இங்கே வாக்குகளை பெற முடியாது சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை 100 முறை இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி உச்சரித்தாலும் வாக்குகளை அளிக்க மாட்டார்கள். தந்தை பெரியார் வழியிலே திராவிடன் ஐடியாலஜியிலே வந்தவர்கள் யாரும் வாக்குகளை அளிக்க மாட்டார்கள். அவர் இந்த நேரத்தில் கூர்மையாக கவனித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொன்னால் அது ஒரு அரசியலாக்கி லாபமாக இருக்குன்னு கருதுகிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டு இருக்காரு? 19% வாங்கின போன நாடாளுமன்றத்தில், இப்போ 20% வாங்கியிருக்க, 1% ஜாஸ்திங்கிறாரு. அப்போ நின்னது எவ்வளோ தொகுதி? 20 தொகுதி. இப்போ நின்னது எவ்வளோ தொகுதி? 34 தொகுதி. இந்த கால்குலேஷன்லேயே பாருங்களேன் எவ்வளோ வேறுபாடு இருக்குன்னு. அப்போ தவறான ஒரு கருத்து இல்லை. ஆக பார்லிமெண்ட் தேர்தல் கணக்கு வேற. சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தினா அதிமுக கூடுதல் ஓட்டு வாங்கும் அப்படின்னு தான் ஏடிஎம்கே எல்லோரும் சொல்றாங்க. அப்புறம் ஏன் ஈரோடுல இருந்து ஓடி வரீங்க? ஈரோடு கொங்கு பெல்ட் இல்லை, கொங்கு நாடு எங்களுடைய கோட்டை. கோட்டையில் ஏன் விழுந்தது ஓட்டை? ஏன் அங்கேருந்து வெளியில் ஏறுறீங்க? எவ்வளோ பெல்ட்டு பூரா உங்களுக்கு தானே. 10 கோயம்புத்தூர்லேயும் 10 சேலத்துலேயும் வெற்றி பெற்ற தொகுதிகள் இருக்குல்ல, பக்கத்தில் தானே ஈரோடு கோட்டை இல்லை. ஏன் சார் தேர்தலோட முடிவை வச்சு ஒரு கட்சி பலமா இருக்கா இல்லைன்னு முடிவுக்கு வர முடியுமா? இல்லை சார், இனிமேல் இதுதான் கதி. அதை மறைச்சு பேசுறது நான் விரும்பல. இன்றைக்கு பிஜேபி கூட்டணிக்கு தூது விட்டாலும் மறைமுகமாவோ வெளிப்படையோ பேசினாலும் இல்லைன்னு ஏடிஎம்கே மறுத்து கொண்டிருக்க கிடையாது, நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாங்களே. அப்ப எங்கள் கொள்கைகளை, எங்களுடைய கருத்துக்களை ஒத்துப்போகின்ற கட்சியோடு நான் கூட்டணி வைத்துக் கொள்வோம் அப்படின்னு கேட்கிறப்போ தஞ்சையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு நிருபர் கேட்கிறார். என்ன கேட்குறாரு? பிஜேபி ஒத்துப்போனா, கருத்துக்கள் ஒத்துப்போனா. ஏங்க நான் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேனேங்க, எங்கள் கருத்துக்களை ஒத்துப்போனால் நான் கூட்டணிக்கு தயார்னு சொல்கிறேன், நான் என்ன மாற்றி பேசுகிறேன்னு சொன்னார். மறுநாள் சென்னையில் திருத்தப்பட்டதா இல்லையா? இங்கே சார் என்ன நடக்குன்னா ஷாக்காக இருக்கும் புகழேந்தி சொல்கிறது. இதுதான் நடக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் 200 சீட்டுக்கு டிஎம்கே போயிடும், 26 சீட்டு கூட வர முடியாத நிலைமை ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒற்றுமை இல்லை, பிரிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு அவர் அண்ணன் இவ்வளோ பேசுகிறார், அன்வர் ராஜா அண்ணன் கூட இருந்து ராமநாதபுரம் என்னாச்சு? ராமநாதபுரத்தில் புதுசாக போய் நின்று ஓபிஎஸ் 3,42,000 வாக்குகளை வாங்குறாரு. அதிமுக 1 லட்சம் வாங்க முடியலையே. அவரும் தானே தலைமையேற்று தேர்தல் வேலை பார்த்தீங்க நீங்கள் சார். அந்த தேர்தலில் அதிமுக தொண்டர்கள்லாம் ஓபிஎஸ் தங்க கட்சிக்காரன்னு நினைச்சு போட்டிருப்பாங்க சார். யாரு? அதை தான் பண்ணுவாங்க. எஸ், நீங்கள் இப்போதான் நீங்கள் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. அதை தான் பண்ணுவாங்க. ஓபிஎஸ்ஐ தங்கள் கட்சிக்காரராக நினைப்பார்கள், புகழேந்தியை தங்கள் கட்சிக்காரர்களாக எதிர்க்கின்ற புகழேந்தியும் நினைப்பார்கள், மற்ற யார் யார் பிரிஞ்சிருக்காங்களோ அத்தனை பேரையும் நினைப்பார்கள். நீ பாருங்களேன், தீபா அவர்கள் கூட சொல்லிட்டு போகிறாங்க, இது உருவிடாது, இது இப்படி கைமாறி போயிட்டு இருக்கு இந்த இயக்கம்னு சொல்லி. சார், உயிர் நாடியை குறை சொல்லுகின்றவர்களை திரும்பி பேசுவதற்கு யோகியதை இல்லை சார். சொல்லுங்க பார்ப்போம், நியாயமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் அம்பேத்கர் நீங்கள் இடஒதுக்கீடை பற்றி பேசுனீங்க. முதல்ல 50% இடஒதுக்கீடை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், 69ஆக சட்டமாக மாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். காரணம், சட்டம் இயற்றிய அம்பேத்கரையே அசிங்கப்படுத்திய பொழுது
வேடிக்கை பார்த்த இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் பார்க்க முடிகிறது சார். என்ன நியாயம்? எதை வச்சு, எந்த பேஸை வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியும்? 35-36% ஓட்டு இருந்த ஏடிஎம்கே வாயை திறந்து எடப்பாடியே சொல்றாரு 20% தான் இருக்குங்கிறாரு. அதே அசிங்கம் இல்லையா? நான் இன்னொன்று கேட்குறேன். ஒரே நிமிஷம், அன்வர் ராஜா சார்ட்ட 2 பாயிண்ட் கேட்டு வந்துடுறேன். திரு அன்வர் ராஜா சார், ஒன்று, ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் கடந்த காலத்தில் 45-44ன்னு இருந்த ஒன்று இப்போ வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சு, பாதியாக குறைஞ்சிருச்சுன்ற கம்மியாக சொன்ன 35ன்னு 2 பேரும் சொல்கிறாங்க. இன்னொன்று, ஏடிஎம்கேவுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை, விஜயோட கூட்டணிக்கு காத்திருப்பீங்க, ஒருவேளை தாவேக்கா உங்களோட வரலன்னா ஆப்ஷன்ஸ் இல்லை. எம்ஜிஆர் பிறந்த நாளில் இந்த ஆண்டு அப்படின்றது, இந்த தேர்தல்ன்றது ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய சவால். இன்னொரு கோணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு ஒரு கிரைசிஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறேன். ஒரு செகண்ட் இல்லை, நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன். அதுக்கு பதில் சொல்லிட்டு அவர் எனக்கு வளர்ந்த கட்சி, ஆட்சியிலே 33 ஆண்டுகள் இருந்த கட்சி, அந்த கட்சி சொல்லலை விஜயோட எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லி. அங்கே இருந்த புசி ஆனந்த் சொல்கிறாரு உங்களோட கூட்டணி இல்லை, ஏடிஎம்கேவோட நாங்கள் சேர முடியாதுங்கிறாரு. ஆக சோனியா அன்புமணி ராமதாஸ் 2வது இடத்துக்கு ஜெயிச்சாங்க, தோத்தாங்கன்னு வருவாங்க அந்த கூட்டணியில். இந்த கூட்டணியில் இருக்க தேமுதிக வேட்பாளர் சிவகாசி, அந்த விருதுநகர் பக்கத்தில் நின்று கேப்டன் பிரபாகரன் புதல்வர், அவர் ஜெயிச்சன் தோத்தன்ற இடத்துக்கு போவார். இங்கே இல்லவே இல்லையா சார்? ரைட் சார், ரைட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.